ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலு 1000 சப்ஸ்கிரைபர் தாண்டிடுச்சு. இதேமாதிரி உங்கள் ஆதரவு கொடுத்தனா எங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, புதுசாக முட்டையை வச்சு எக் மஞ்சள் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு நம்ம இப்போ நல்லா முட்டையை உடச்சி ஊற்றி வேக வச்சுக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முட்டையை பாத்திரத்தில் ஊற்றி வேக வைக்கிறோம். இப்போ ஏன் எண்ணெய் தடவை நல்லா வேக வைக்கிறோன்னா, நம்ம வேக வச்சு எடுக்கும்போது முட்டை நல்லா இதில் ஒட்டாமல் இருக்கும். அதனால தான் போய் ஆயில் நல்லா தடவும். நான் சொல்ல வேறு வெத்தர மாட்டாங்க. கல்லது எதுக்காக வைக்கிறோன்னா, தண்ணியிலே படாமல் முட்டையை வேக வைக்கிறதுக்காக தான் வைக்கிறோம். அதாவது ஆவிலே வேக வைக்கிறதுக்காக. கலக்கி வச்ச முட்டையை இப்போ உள்ளே இறக்கலாம். வேலை போடுறேன். இப்போ அந்த பக்கம் வரல் பிடியா எப்படி பிடி அதெல்லாம் அம்சமாக போகுது. நம்மளாம் மூடிட்டு ஒரு கல் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு இறக்கலாம். முட்டை வச்சான்னு பார்க்கலாம். முட்டை நல்லா வந்திருக்கு. முட்டையை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ அதை பொரிக்கிறதுக்கு அதுக்கு மேலே கோட்டிங் கொடுத்துக்கு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாம். இந்த காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வேக வச்ச முட்டையை மாவில் தடவி போட்டுக்கலாம்.
இப்போ முட்டை மஞ்சூரியன் செய்கிறதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக நசுக்கி வச்சு தான் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்ச குடம்பெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். தக்காளி சாஸ், சோயா சாஸ், எண்ணெயில் போட்டு பொரிச்ச முட்டையாக சேர்த்துக்கலாம். சுவையான முட்டை மஞ்சூரியன் ரெடி. சூப்பராக இருக்குது. நம்ம ஹோட்டலில் சிக்கன் மஞ்சூரியன் சாப்பிட்றோமே அதே டேஸ்ட்டு முட்டை மஞ்சூரியனில் இருக்குது. செம சூப்பராக இருக்குது. நம்ம வில்லேஜ் அட்வைஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன்